கோவில் நுழைவு போராட்டம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பண்ணை கூலி உயர்வு போராட்டம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். வாக்குச்சாவடி நுழைவு போராட்டம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? வாக்குச்சாவடி நுழைவு போராட்டம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? 1999 எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமாவர்கள் சைக்கிள் சின்னத்தில் நின்றார். அப்பொழுதுதான் வட தமிழகத்திலே சிதம்பரம் தொகுதியிலே இருந்த இந்த மண்ணின் பூர்வ குடிகளில் பலர் வாக்குச்சாவடிக்குள்ளேயே போனார். அதற்கு முந்தைய தேர்தலில் எமது மக்கள் வாக்குச்சாவடிக்குள்ளேயே போனது கிடையாது. வெளியே நிற்பார்கள். பிரியாணியும் ஒரு சரக்கு பாட்டிலையும் கொடுத்து விட்டு உன்னுடைய ஓட்டை எல்லாம் போட்டாகிவிட்டது, வெளியே போ என்று சொல்வார்கள். ராமன் ஆண்டால் எனக்கு என்ன, லட்சுமணன் ஆண்டால் எனக்கு என்ன, ராவணன் ஆண்டால் எனக்கு என்ன என்று சொல்லிவிட்டு கொடுத்ததை வாங்கிக் கொண்டு அதிலே கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, தம்பி வெளியூர் போயிருக்கிறான், 6 பொட்டலத்துக்கு பதிலாக 5 பொட்டலம் தான் கொடுத்திருக்கீங்க என்பதற்காக மட்டுமே சண்டை போட்டிருந்த கூட்டம் இந்த கூட்டம் 1999 தான் முதல் முறையாக வாக்குச்சாவடிக்குள் நுழைவதற்காக ஒரு போராட்டம். நூற்றுக்கணக்கான குடிகள் எரிக்கப்பட்டன, தீக்கிரையாக்கப்பட்டன, அடிதடி வெட்டு குத்து, எத்தனையோ நெருக்கடிகள், சுட்டு படுகொலை வழக்குகள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு வாக்குச்சாவடிக்குள்ளே நுழைகிற ஒரு போராட்டத்தை இந்த மண்ணின் பூர்வகுடிகள் நடத்தினோமே, அந்த போராட்டம் தான் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமா அவர்கள் இன்று நம்மை கம்பீரமாக வழிநடத்துவதற்கான களமாக விரிந்து கிடக்கிறது.